உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காலேஜ்ல இவதான் டாப்பர். ரொம்ப நல்லா படிப்பா. அதோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவ. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா. அப்படியா? வெரி குட். அது மட்டுமா சொன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை அன்பா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், அப்படி இப்படின்னு எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுப்பா. புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம், அதுல பெண்களோட ரோல் என்ன, எப்படிலாம் இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி தருவா. அதுக்கெல்லாம் நான் ஒரு ரோல் மாடலா இருக்க போறேன்னு சொல்லுவா. அப்படியா? ஆமா, அந்த விதத்துல ரேவதி எங்களுக்கு ரோல் மாடல் தான். ஐயோ, இவ வேற நேரம் காலம் தெரியாம உளறி கொட்டுறாளே. இவ வேற ஒரு மாதிரி பாக்குறானே. ரேவதி, உனக்கும் நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிருக்காரு. ஆள் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. தேங்க்ஸ். நீ லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீ இவரை எப்ப லவ் பண்ண, எப்ப முதல்ல பார்த்த? ஏய், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ டிராவல் பண்ணி வந்திருப்ப, போய் ஃப்ரெஷ் அப் ஆக போ. சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. வந்து சேர்ந்துட்டோம். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? உன்னை யார் இவங்கள கூட்டிட்டு வர சொன்னது? என்ன விருப்பத்தை தான் கூட்டு வந்தியா? அவங்க தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நானா உன்னை இங்க கூட்டிட்டு வரல. அவ ரூமை காட்டுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கூட்டிட்டு வந்தேன். ஏய், யாரா வேணாலும் இருக்கட்டும், ரூம்ல நான் ஒருத்தி இருக்கேன்ல. இப்படி ஒரு தேர்ட் பார்ட்டியை கூட்டு வந்தா எனக்கு தர்ம சங்கடமா இருக்கும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? என்கிட்ட கேட்காம நான் இருக்கிற ரூம்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். யோசிக்க மாட்டியா இதெல்லாம்? உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க நீ இருந்திருந்தா இதுதான் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு கடுப்பா தான் இருக்கு. வர வர நீ எனக்கு பிடிக்காததா செய்யற. அவ வேற அது இதுன்னு கேட்டு என் உயிரை வாங்குறா. நான் உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் மேல விருப்பல இருக்கிறது தெரிஞ்சா என்னை பத்தி அவ என்ன நினைப்பா? ரொம்ப சீப்பா நினைக்க மாட்டா? இங்க பாரு, அவங்க போற வரைக்கும் நமக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனை விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால நீ எதுவும் வெளியில காட்டிக்காத, புரியுதா? நான் இப்போ வரைக்கும் எதையும் யாருக்கிட்டையும் வெளியே எதுவும் காட்டிக்கல. உன் ஃப்ரெண்டு முன்னாடி எதுவும் காட்டிக்க மாட்டேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது, கெட்டது வருஷ கட்டி வந்து நிக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன சோதிக்க போறியோ? நீங்களும் வாங்கல, ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். வர்றத பத்தி ஒண்ணும் இல்லடி. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்கல. என்ன ரேவதி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், வெளியே ஜாலியா ஒன்னா போலான்னு பார்த்தா இப்படி சொல்றியே. என்ன பண்றது, எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசைதான். ஆனா அவருக்கு வேலை இருக்கே. சரிடி, பரவாயில்ல. வேலை இருக்குன்றப்ப என்ன பண்ண முடியும்? வா, இப்படியும் போய் சொல்லியாச்சு. இனிமே இதுக்கப்புறம் இவ தொந்தரவே இல்ல. என்னடி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. சார், நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியில போலாமா? ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கா? வேலைலாம் அது இல்ல. பாத்தியா, உன் ஹஸ்பண்டே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்னமோ வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்ற. என்ன, அவரு கூட தனியா இருக்கலாம்னு பாக்குறியா? ஷோ, இவ வேற ரொம்ப பண்றாளே. சரி ரேவதி, வந்து உன் ஆசைப்படி தனியாரு. இப்ப நம்ம எல்லாரும் வெளியில போலாம், வா. ஹே, என்ன அவமானப்படுத்தணும்னு நீ இருக்கியா? உனக்கு வேலை இருக்கு, நம்மளால வெளியில வர முடியாதுன்னு திவ்யா கிட்ட சொல்லி வச்சா நீ பெரிய இவனாட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிட்ட. நீ அவங்க கிட்ட என்ன சொல்றன்றதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற? உனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த நேரத்துல இதான் தோணுச்சு. போய் சொல்லும் போது நிறுத்தி நிதானமா யோசிச்சா சொல்ல முடியும். வாய்க்கு வந்ததான் அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். இனிமே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. சரி வா, அவ கீழே வெயிட் பண்ணுவா. சூப்பரா இருக்குல்ல? ஏய், ஆமா, அழகா இருக்கு.
ஹே ரேவதி, நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுல நீ ஜெயிச்சிட்ட பாத்தியா? உன்ன மாதிரி சொன்னதை வாழ்க்கையில செஞ்சு காட்டுறவங்க சில பேர் தாண்டி. அந்த வகையில நீ கிரேட் டி. இவ ஒருத்தி எதையாவது உளறிட்டு நானே நொந்த நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன். என் நிலைமைய புரிஞ்சுக்காம எதையும் பேசிட்டு இருக்காளே. என்ன ரேவதி, நான் சொல்றேன் நீ பேசாம இருக்க. சாரிடி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். அப்படி என்னடி உனக்கு வர ஞாபகம்? ஆள் இங்க தானடி இருக்காரு. ஹே, எதையாவது உளராத. எனக்கே அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இங்க பாரு ரேவதி, ஹனிமூனுக்கு வந்த இடத்துல புருஷனை தவிர வேற யாரையுமே நினைக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தரணுமா? நீதான் என் ரோல் மாடல். தேங்க்யூ. ஷோ, இப்படி போட்டு கொலையா கொள்றாளே. கடவுளே, எனக்கு காப்பாத்து. சார், உங்க பேரை கூட எதற்கும் தெரிஞ்சுக்கல பாருங்க. உங்க பேர் என்ன சார்? ராஜா. ஆ, ராஜாவா? இந்த ராஜா கேத்த ராணிதான் ரேவதி. ரேவதி, நீ முதல்ல இவரை எங்க பார்த்த? உங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? அத சொல்ல. இவ சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கே தானே வரா. அடியே, வேற ஏதாவது பேசி தொல்லடி. என்னடி எதுவும் சொல்ல மாட்ற? சார், இவதான் சொல்றதுக்கு வெக்கப்படுறா. நீங்களாதான் சொல்லுங்களேன். ரேவதிய முதல்ல எங்க பாத்தீங்க? உங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன். அப்பதான் முதல்ல பார்த்தேன். வேலைக்கு போனீங்களா? என்ன வேலைக்கு? டிரைவர் வேலைக்கு. நீங்க ரேவதி வீட்ல டிரைவரா? ஆமாங்க. சூப்பர். தொழிலாளியா போய் முதலாளியம்மாவை லவ் பண்ணிருக்கீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி ஒரு சீரியல் கூட வந்துச்சு. அது என்ன சீரியல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து செம்பருத்தி சீரியல்மா. செம்பருத்தி சீரியலே தான். அதுல ஹீரோயின் வேலைக்காரியா இருப்பா. ஆனா ஓனரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பா. இங்க கொஞ்சம் உல்டாவா இருக்கு. ஹீரோ வேலைக்காரரு, ஓனர் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. கரெக்டா? என்ன ரேவதி, உன் ஹஸ்பண்ட் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அவர் தான் பேசிட்டு இருக்காருல்ல, இடையில நான் எதுக்கு பேசிக்கிட்டு? அதான் அமைதியா இருந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல். ஹஸ்பண்ட் பேசும்போது குறுக்குல பேசக்கூடாதுன்னு இருக்கியே, தட்ஸ் ரேவதி. பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா இருக்கணும். நல்ல கப்பல்ஸ்க்கு இதுதான் அழகு. கரெக்ட். நீ முதல்ல அதை ஃபாலோ பண்ணு. அதானே பார்த்தேன். சும்மா சொன்ன, வா. இந்த லூசு நம்ம எது செஞ்சாலும் பாராட்டி தொலைதே. தாங்க முடியல. இந்த டிரைவர் தொல்லை இல்லாம 4 நாளைக்கு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப இவன் கூடவே டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுச்சே. ஏய் திவ்யா, உன்னை யாரடி இப்ப வர சொன்னா? நீ வந்து என் பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியேடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.